Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் மறுபடியும் தேவகி அத்தியாயம் 8. இருட்டு சற்று நேரம் மௌனமாக இருந்தது. ஊசோ தாத்தா, நீங்க எங்கே இருக்கிறீங்க? இல்லையா, விளக்க போட்டுமா என்று கேட்டான் சூரி. உடனே போடாதே போடாதே என்றொரு குரல் பதிலளித்தது. மனித குரலின் இனிமை கொடூரம் இரண்டும் காணப்படவில்லை. அந்த குரலில் இன்னும் கூர்மையாக சொல்லுவதானால் கழுகு அல்லது ஆந்தை போன்ற ஒரு பட்சி வர்க்கத்தின் தன்மை தென்பட்டது எனலாம். போடாதே போடாதே என்று தமிழில் தான் அந்த குரல் பேசியதென்றாலும் சுத்த தமிழின் உச்சரிப்பு அதில் இருக்காமல் ஒரு அந்நிய வாடை அடித்தது. ரங்கூன்காரர்களுடன் நெருங்கி பழகியவர்கள் மட்டுமே அதை ஒரு பர்மியனின் தமிழ் உச்சரிப்பு என்று கண்டுகொள்ள முடியும். சூரி விளக்கை போடவில்லை. பழக்கம் காரணமாக இருட்டில் தடுமாறாமல் நடந்து சுவர் மூலையில் கிண்ணத்தை வைத்தான். ரசம் சாதம் வச்சிருக்கேன் உசா தாத்தா, தண்ணீரும் பக்கத்தில் இருக்கே. குரல் எவ்வித பதிலும் கொடுக்கவில்லை. அடுத்த சில நிமிடங்களுக்கு கிண்ணத்திலிருந்து சாதம் எடுக்கப்படும் ஓசையும் மெல்லப்படும் ஓசையும் மட்டுமே கேட்டன. அம்பிகாவை பற்றி சொன்னனே உசா தாத்தா என்று சூரி மீண்டும் ஆரம்பித்தான் இருட்டை நோக்கி. நான் பெருச போவதில்லை. கலக்கலக்கென்று தண்ணீர் குடிக்கும் ஒலி கேட்டது. சூரி திடுக்கிட்டு ஏன் ஏன் என்று வினவினான். உனக்கு எம் மீது நம்பிக்கை இல்லை, என் சக்தியில் நம்பிக்கையே இல்லை என்றது குரல். தப்பு தப்பு என்று சூரிய அவசரமாக மறுத்தார். எதையும் என்னால் பார்க்க முடியும், எவரையும் என்னால் ஆட்டி வைக்க முடியும் என்பதை நீ நம்ப மறுக்கிற என்று அந்த குரல் தொடர்ந்தது. கிடையவே கிடையாது ஊசா தாத்தா, யார் உங்களை அப்படி சொன்னது? உன் மனத்தில் இருக்கிற ஆசைகளை எல்லாம் நான் பூர்த்தி செய்து வைப்பேன், நீ போட்டிருக்கிற திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தருவேன் என்பது உனக்கு நம்பிக்கை போச்சு. இல்லை ஊசா தாத்தா, இல்லவே இல்லை. எதை வச்சு அப்படி சொல்றீங்க என்று குறை நிறைந்த குரலில் கேட்டான் சூரி. பின்னே ஏன் பதற்றப்படுகிறா என்று இருட்டிலிருந்து குரல் அவனை அதட்டியது. தேவையில்லாம நீ கலவரப்பட்டதன் விளைவிப்பார். எத்தனை அனாவசிய குழப்பம்! இப்போ மிஸ்ஸஸ் ரத்னத்தின் கொலைக்கும் அம்பிகாவுக்கும் முடிச்சு போடும்படி நேரிட்டது உன்னால் தானே? அபத்தம், அவளுக்கு என்ன சம்பந்தம் என்று சூரி பல்லை கடித்தான். அவளுக்கு என்ன சம்பந்தம் நீ சொல்லலாம், போலீஸ் சொல்லாது என்றது குரல். சக்கரை போலவே நீங்களும் பயமுறுத்தீங்களா ஊசா தாத்தா? சக்கரை ஒரு விஞ்ஞானி, போலீஸ்காரர்களை போல தர்க்க ரீதியா சிந்திக்கிறவன். அதனால்தான் அவன் போலீஸும் ஒரே மாதிரி நினைக்க இடம் இருக்கிறது. குரல் மௌனமாயிற்று. என்ன ஊசா தாத்தா என்று சூரி தூண்டினான். முன் ஜென்ம நினைவுகளை பத்தி மிஸ்ஸஸ் ரத்னத்திடம் என்னென்னவோ சொல்லிட்டாள் அம்பிகா. அதெல்லாம் சொல்லக்கூடாதவை, அபாயமானவை என்று பிற்பாடுதான் உணர்ந்தாள். ஆகவே மிஸ் ரத்னம் உயிருடன் இருப்பது ஆபத்து என்று தீர்மானித்தால் அவளை கொலை செய்துட்டா. பொய் பொய், அபாண்டம் ஊசு தாத்தா. உங்களுக்கு தெரியும் உண்மையில யார் அந்த என்று நாகத்தை போல சீறியது இருட்டு குரல். மற்றவர்கள் அப்படி நினைப்பார்கள் என்பதை சொன்னேன். யோசனை செய்து பார். தான் என்ன செய்கிறோம் என்பதை உணராதவள் அவள். கொலை நடந்த நேரத்தில் அவள் காலேஜில் இல்லை, இங்கே இருந்தாள் என்பதற்கு சாட்சி இல்லை. ஆகவே சரியான அலிபி கிடையாது. ஒரு திருப்தி வேணும்னா நீ படலாம், தூக்கு தண்டனை போட மாட்டாங்க. பைத்தியம் என்று மன்னித்து ஆயுள் தண்டனையோ அல்லது பைத்தியக்கார விடுதியில் கட்டாய வாசமோ கொடுப்பாங்க. ஊசா தாத்தா, அந்த பயங்கரமெல்லாம் அம்பிகாவுக்கு நேரக்கூடாது. என்னுடைய எதிரி என்று 2 வருஷமா கருவி கொண்டு இருக்கிறானே, அந்த ஒரு நபருக்கு தான் ஆபத்து வரணும், அபாயம் நேரணும், பூண்டோட ஒழியணும். அவன் அது ஒன்றுதான் என்னோட பிரதான நோக்கம். இரு என்று நிறுத்தியது குரல். கீழே ஏதோ ஓசை கேட்டது. பார்த்துவா. எனக்கு ஒன்றும் கேட்கலையே. எனக்கு கேட்பதும் எனக்கு தெரிவதும் உனக்கு கேட்டு உனக்கும் தெரிந்து விட்டால் அப்புறம் எனக்கு வேலை இல்லையே சூரி. குரலில் கேலியான கடுமை இருந்தது. சூரிக்கு அதில் அனுபவம் உண்டு போலும். ஸோ தாத்தா, உங்களை மரியாதை குறைவா எதுவும் நான் சொல்லல, ஏதோ போய் பார்த்துட்டு வரேன் என்று அவசர அவசரமாக வெளியே வந்தான். வெகு நேரமாக இருட்டில் இருந்ததால் அவனுக்கு கண்ணை கூசிற்று. திடீரென்று வெளிச்சத்துக்கு வந்ததும் தன் பின்னே கதவை சாத்தி கொண்டு மேல் படிக்கட்டில் நின்றான். உற்று கேட்டான். செவிகளை தீட்டிக்கொண்டு விசித்திரமான சப்தம் என்னும்படி ஏதும் கேட்கவில்லை. யாரும் இல்லை என்று திரும்பி விடுவோம் என்று எண்ணினான். ஆனால் எனக்கு தெரிந்தது உனக்கு தெரியாது என்று ஊசோ தாத்தாவின் அச்சுறுத்தலான குரல் அவன் நினைவில் எதிரொலித்தது. அந்த எச்சரிக்கையை மீற முடியாதவனாக ஒவ்வொருபடியாக இறங்கி கீழே வந்தான். அவனை வியப்புக்குள்ளாக்கும் விதத்தில் வாசல் கதவு திறந்திருந்தது. அதை உட்புறம் தாழிட்டுவிட்டு பிறகல்லவா மாடிக்கு சென்றான். நன்றாய் நினைவிருக்கிறது. யார் திறந்தார்கள் கதவை, எப்போது, எப்படி? நாடக பயிற்சிகள் நடத்தப்படும் ஹாலை நோக்கி சூரியின் பார்வை நகர்ந்தது. அந்த கதவுகளும் திறந்தே கிடந்தன. யாருங்க என்று சினத்துடன் அதட்டினான்.
பல்வலியை பொறுமையுடன் சகித்துக் கொள்ளக்கூடிய வேதாந்தி இனிமேல் தான் பிறக்கணும்னு ஆங்கில மகாகவி சர்க்கரை அறையினுள்ளே வெளிப்பட்டான். அதே போல மூக்கு கண்ணாடியை மறந்து போனா கூட சமாளிக்கக்கூடிய மனோதத்துவ நிபுணனும் இனிமே தான் பிறக்கணும். சூரிய அவனை சந்தேக கண்ணுடன் பார்த்தவர், போகும்போது மூக்கு கண்ணாடின்னு போனீங்க போல இருக்க என்றான். இல்லையே, நீங்க சர்பத்து கலந்து தரும்போது கண்ணாடியை காட்டி மேஜை மேல வச்சவன் அப்படியே போயிட்டேன். பஸ் ஸ்டாண்டுக்கு போன போது திருவல்லிக்கேணி பஸ்ஸு, தண்டையார்பேட்டை பஸ்ஸு எல்லாம் கண்ணுக்கு ஒன்றும் தெரியுது. அது மேல இங்க திரும்பி வந்து இதோ எடுத்துட்டேன். தன் சோடா புட்டி மூக்கு கண்ணாடியை எடுத்து மாட்டிக்கொண்டான் அவன். வரட்டுமா? கதவை தட்டியிருந்தா நானே வந்து திறந்துருப்பேனே என்றபடி அவனை வழி அனுப்பினான் சூரி. அந்த மாதிரி சில்லற வேலைகளுக்கெல்லாம் நான் நண்பர்களை தொந்தரவு செய்வது வழக்கம் இல்லை. நானே சில சின்ன தந்திரங்கள் மூலம் திறந்துட்டேன் என்று கூறிவிட்டு விடைபெற்றான் சர்க்கரை. அவன் தலைமறைகிற வரை பார்த்து கொண்டிருந்த சூரி கதவை முன்னை விட பலமாக தாழிட்டான். அதன் பிறகும் சற்று நேரம் கதவின் அருகே நின்றிருந்த பின் திரும்ப மாடியை அடைந்தான். இருளுக்குள் பிரவேசித்தான். சொன்னது சரிதானே என்று அகங்காரத்துடன் அவனை வரவேற்றது குரல். ஆமா உசத்ததா, ஆனா இனிமே வரமாட்டான் என்று தெரிவித்த சூரி, பயமா இருக்கு எனக்கு, அந்த ஷேக்ஸ்பியர் வாலா எதுவும் செய்வான் போல என்றான். பயமா இருக்கிறதுன்னு நீ சொல்லும் ஒவ்வொரு முறையும் என்னை அவமதிக்கிற, என் திறமையை குறைச்சி மதிப்பிடுறாய், நினைவில் வை என்று கடுமையாக மொழிந்தது குரல். ஷேக்ஸ்பியர் வாலா உன்னையோ அம்பிகாவையோ எதுவும் செய்ய முடியாது. முக்கியமா அம்பிகாவை அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அவள் முழுக்க முழுக்க எனக்கு கட்டுப்பட்டவள், மறவாதே. அவளை என் விருப்பத்துக்கு விரோதமாக நடக்கும்படி செய்ய எவனாலும் முடியாது. உண்மை ஊசா தாத்தா, நான் அறிஞ்சது தானே என்று பயத்தோடு ஒப்புக்கொண்ட சூரி, இப்போ நான் என்ன செய்யணும் என்று கேட்டார். செங்கல்பட்டுக்கு போ என்று சுருக்கமாக கட்டளையிட்டது இருட்டு குரல். போய் செங்கல்பட்டுக்கு போ. அதே வாக்கியம் இரண்டாம் முறையும் வந்தது. அங்கே யாரை தேடணும்? வேதசிகாமணியா? மிஸ்ஸஸ் ரத்னத்தின் கணவன். அவரை பார்த்து மிஸ்ஸஸ் ரத்னத்தின் கணவன் என்று மீண்டும் சொன்னதே சொல்லிட்டு குரல். புறப்படுறேன் என்று எழுந்து கொண்டார் சூரி. நில் என்று உத்தரவிட்டது குரல். வேதசிகாமணி போலீஸ்ல சிக்க வேண்டியது முக்கியம். பிறகுதான் நீ ஏற்படுத்தி இருக்கிற குழப்பத்திலிருந்து அம்பிகா விடுபடுவாள். அம்பிகா விடுபட்ட பிறகுதான் உன் எண்ணங்கள் நிறைவேறும். அம்பிகாவை விடுவி, முதலில் போ. அக்கிரமம், அநியாயம் என்று கூவிக்கொண்டே தன் அறையினுள் நுழைந்தான் சர்க்கரை. அவனுடைய சூட்கேஸை குடைந்து கொண்டிருந்த சிவராஜ் கையும் களவுமாக பிடிபட்ட பரிதாபத்துடன் திரு என்று விழித்தார். எழுந்திருங்கத்தான் என்று அவருடைய கையை தூக்கி எழுப்பி விட்டான் சக்கரை. நான் இப்போதான் இன்னொரு இடத்துல இருந்து வெகு சாமர்த்தியமா கண்ணை வைத்து விட்டு வந்திருக்கேன். இங்க வந்து பார்த்தா கடவுள் எனக்கு கூலி கொடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப நியாயவான் மாதிரி பேசாத, எனக்கு கெட்ட கோபம் வரும் என்று முறைத்து கொண்டார் சிவராஜ். அந்த மிஸ்ஸஸ் ரத்னத்தை படங்களை எல்லாம் தரப்போறியா இல்லையா? மிஸ்ஸஸ் ரத்னமே போய்விட்ட பிறகு அந்த அம்மாள் எடுத்த புகைப்படங்கள் வைத்துக்கொண்டு என்ன செய்ய போறீங்க நீங்க? அதான் ஞாபகார்த்தமா என்று சர்க்கரை சிரித்தான். ராமா காதை பொத்தி கொண்டார் சிவராஜ். அருமையான போட்டோ என்பதற்காக அன்றிலிருந்து நான் உயிரை விடுறேன்னு. நல்ல பையனாச்சே, நீ கொடுத்துரு என்று அவன் மோவாயை பிடித்து கொண்டார். தொலைங்க என்று பேண்ட் பாயில் இருந்து ஒரு மஞ்சள் உரை எடுத்து அவர் உள்ளங்கையில் போட்டான் சர்க்கரை. உள்ளே இருந்த நெகட்டிவ் பிலிம்களையும் என்லார்ஜ்மெண்ட் பிரதிகளையும் பரபரவென்று ஆராய்ந்த சிவராஜ், அட நீயே டெவலப் செய்து பிரிண்ட் போட்டியா? 2 ரோல் இருக்க? ஒவ்வொன்றா வெளிச்சத்தில் தூக்கி தூக்கி பார்த்தபடி உற்சாகத்துடன் வர்ணித்தார். திடீரென்று அவர் முகம் சுருங்கியது. பாத்தியா, விளையாடுறிய என்றார். என்ன விளையாடுறேன்? 12 24 படம் இருக்கணுமே, 2 ரோலுக்குமா சேர்த்து 23 தான் இருக்கு. ஓஹோ, அந்த ஒரு படமா என்று கொட்டாவி விட்டான் சக்கரை. அது ரொம்ப பிரமாதம் இருந்தால் நானே வச்சுட்டேன். நியாயமா அதைத்தானே நீ எனக்கு தரணும் என்று சிவராஜ் மன்றாடி கொண்டிருக்கையில், அடடா என்னது கார்பரேஷன் பள்ளிக்கூடம் மாதிரி என்று திருமதி தர்மு சிவராஜ் அதட்டிக்கொண்டே அங்கே வந்தார். சிவராஜ் சத்தம் போடாமல் நழுவி விட்டார். 23 படங்கள் பறிமுதல் ஆகாமல் தப்பினால் போதும் என்று அவருடைய டார்க் ரூம் விளக்கை அணைத்து விட்டு கதவை சாத்தினாள் தர்மு. என்ன சக்கரை, சமய சந்தர்ப்பம் இல்லாம அவரோட விளையாடிட்டு மேல மாடிக்கு வா, ஒரு பிரச்சனை காத்திருக்கு. அவளை பின்தொடர்ந்து சென்றான் சக்கரை. என்ன விஷயம்னா அந்த மிஸ்ஸஸ் ரத்னம் அடையாறு தோட்டத்தில் பிக்னிக் நடந்த பல காட்சிகளை ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருந்தார் இல்லையா? அதில் ஒரு படத்தை நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த படம் குறுக்கிட்டு நிறுத்தினா தர்மம். இப்போ அதுதான் கவலையாக்கும் எனக்கு. மாடிக்கு வா, பெரிய கவலை காத்திருக்கு. சாரி உடுத்திய கவலையா, பேண்ட் போட்ட கவலையா என்று தமாஷ் செய்து கொண்டே அத்தையின் பின்னால் அவளுடைய அறைக்குள் நுழைந்த சர்க்கரை திடுக்கிட்டு நின்றாள். 105 டிகிரி ஜுரத்தில் இருப்பவளைப் போல முகத்தில் ஒரு அனலும் பளபளப்பும் வீச இரு கைகளாலும் தலையை பிடித்து கொண்டு நாற்காலில் அமர்ந்திருந்தாள் அம்பிகா.
2 மணி நேரத்துக்கு முன்னால் ராஜா அண்ணாமலைபுரம் ஸ்டாப்பிங்கில் பஸ் ஏறிய அந்த அதே அம்பிகாவா இவள்? சர்க்கரையினால் நம்ப முடியவில்லை. என்னதான் பிரமை பிடித்தவள் போல இருந்தாலும் அதில் ஒரு ஒழுங்கும் அழகும் அப்போது இருந்தன. இப்போது வெறியும் அலங்கோலமும் தாண்டவமாடின அதே வதனத்தில். விளக்கின் வெளிச்சத்தில் நிழலும் ஒளியும் மாறி மாறி வீசின அவள் மீது. என்ன இருந்திருக்க முடியும் அந்த குறுகிய நேரத்துக்குள்? உன் வசம் கண்ணீர் இருக்குமானால் இப்போது சிந்த தயாராயிரு என்று ஷேக்ஸ்பியரின் வாசகத்தை சர்க்கரை தனக்குள் சொல்லிக் கொண்டான். அம்பிகாவின் தாங்கினார் போன்ற நாற்காலியின் பின்னே அவள் சித்தி மரகதமும் நின்றிருந்தாள். அம்பிகா, இது பாரு, சக்கரை வந்திருக்காரு என்று அவள் தலையை திருப்பினாள். அம்பிகாவின் முகத்தில் சட்டென்று ஒரு மலர்ச்சி பிறந்து, சித்தி, திடீர்னு எனக்கு கிறுகிறுப்பெல்லாம் குறைஞ்சி விட்ட மாதிரி இருக்கு. காலேஜ்லேருந்து வந்தது முதல் இருந்த குழப்பமும் வேதனையும் நீங்கினா போல தோணுது என்றாள். அவள் சர்க்கரையை பார்த்த பார்வையில் நன்றி நிறைந்திருந்தது. எதுக்காக அத்தை இவர்களை வரவழைச்சிருக்கீங்க நீங்க? தர்முவை சர்க்கரை வினவினான். நாங்களாத்தான் வந்தோம் என்று மரகதம் முன் வந்து அவனுக்கு பதிலளித்தான். இவ காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வந்ததும் நாடகப்பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வந்ததும் என்று சர்க்கரை திருத்தினான். இரண்டிற்கும் என்ன வித்தியாசம் என்பதை உணராதவளாக மரகதம், வந்ததும் இவ என்னவோ செய்யறதேன்னு தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டா. தலைவலியா, வயிற்றில் ஏதாவது கோளாறான்னு கேட்டா இல்லைங்கிறா. பின்ன என்னன்னு கேட்டா தெரியலையேன்னு கத்துறா. டாக்டரிடம் போகலாமான்னா வேண்டான்னு கூச்சல். நான் யாரை கேட்பேன், எங்கே போவேன் சொல்லுங்க? சூரி கூட ஊரில் இல்லை, செங்கல்பட்டுக்கு போயிருக்கானா என்றாள். சர்க்கரை, செங்கல்பட்டுக்கா? சாயங்காலம் இருந்தாரே என்றான். அதுக்கப்புறம் போயிருக்கிறான் போல இருக்கு. பார்த்தேன், வேற ஒரு வழியும் தெரியல. டாக்ஸி பிடிச்சேன், இவளை அழைச்சிக்கிட்டு இங்கே வந்துட்டேன். வீட்டுக்கு தனியாக போகக்கூட பயமாக இருக்கு என்று 2 கையையும் கும்பிட்ட மாதிரி குவித்து கொண்டு கண்ணில் நீர் தழும்ப கூறி முடித்தாள் மரகதம். ஒன்றும் ஆயிடலை, பயப்படாதீங்க ஆறுதல் கூறிய சர்க்கரை. அம்பிகா, நாடகப்பள்ளியிலிருந்து வந்ததும் உன் மனசில் என்னன்னு தோணுச்சு? தெளிவாக கோவையை சொல்லி பார்க்கலாம் என்று ஒரு பென்சிலையும் காகிதத்தையும் எடுத்து வைத்துக்கொண்டு அவள் எதிரில் அமர்ந்தான். மறைக்காம சொல்லு என்று பிரின்சிபல் தர்மவும் ஊக்கினாள். சொல்றேன் என்று சாதாரணமாக அமைதியாக பதற்றம் இல்லாமல் தான் முதல் வார்த்தையை தொடங்கினாள் அம்பிகா. ஆனால் மறுவினாடி ஆவேசம் வந்தவளைப் போல எழுந்து நின்றாள். அவள் உடம்பு புயல் வேகத்தில் ஒரு முறை சுழன்று நின்றது. அந்த சுழற்சி வேகத்தில் கூந்தல் பிரிந்து அவிழ்ந்து அவள் மேனியை தழுவினார் போல் விழுந்தது. அவள் கண்களில் அமானுஷ்யமான ஒரு தகதகப்பு கூடியுண்டது. என்னை எதுவும் கேட்காதே, கேட்டையோ கொலை விழும் என்று தொண்டை கிழிந்து விடுகிற மாதிரி கூச்சலிட்டாள். தொடரும்.